ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே பெண்டிங் சூதாட்டம் எதுவும் நடப்பதில்லை. இது ஒரு பொழுதுபோக்கு கணிப்புகள் மட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 நாளாக போடாமல் விட்டோம் வீடியோஸு. 2 நாளுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் தொடர்ந்து போட்டதில்லைனா ரெண்டு வீடியோஸ்லாம் கரெக்டாக 2 நாள் ஆல்போர்டு பக்காவாக பாஸ் ஆச்சு. இன்றைக்கி மேக்ஸிமம் 4 ஷோ டிஆருக்கும் கேஎல்லுக்கும். டிஆர் 3 ஷோவும் கேஎல் 1 ஷோவும் கரெக்டாக 4 ஷோவுக்குமே ஏபிபிசிஏசி ஆல்போர்டு 2 நம்பர்ஸ் 4 ஷோவுக்குமே எடுத்து போடுறோம். சரிங்களா? இன்றைக்கி எப்படி வருதோ அப்படிங்கிறது கூட நிறைய பார்க்கலாம். ஏன்னா கேரளாவுக்கே நமக்கு 274 574 ரெண்டுமே உட்காந்துருக்கு. மேக்ஸிமம் நமக்கு பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இன்றைக்கி ஏபிபிசிஏசி எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனல்ஸ்லேருந்து வந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி வீடியோவில் கொடுத்ததே ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. அதே மாதிரி நம்மகிட்ட ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரத்துலையுமே 3 டிஜிட் 4 டிஜிட் கண்டிப்பாக வின்னிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அமையும். சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி ஃப்ராடு பித்தலாட்டம் இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து வராதிங்க. அதையும் தெளிவாக சொல்கிறேன். என் மேலே நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் தெளிவாக சொல்லிக்கிறேன். சரிங்களா? சரி, இன்றைக்கி இவ்வளோ பேசாமல் நம்ம இன்றைக்கி 1 மணி டிஆருக்கு என்ன, 6 மணிக்கு என்ன, 3 மணிக்கு என்ன, 4 மணிக்கு என்ன ஒவ்வொன்றும் டைப்பிங் பண்ணி போடுறேன். அதை கரெக்டாக தெளிவாக பார்த்து எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது உங்கள் விருப்பம். என்னுடைய கெஸ்ஸிங்கில் வரதை நான் வீடியோவில் எடுத்து போடுறேன். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி 1 மணி ஆட்டம். உடம்பு சரியில்லை, கொஞ்சம் அப்பப்போ இருமல் வரும். கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் எஃபெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா உடம்பு சரியில்லாமல் அப்படியே வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இது 1 மணிக்கானது. 1 மணி டியரு. சரிங்களா? 1 மணி டியரு நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏபி கொஞ்சம் நவுத்தியே போட்டுக்கிறேன், ஏன்னா போன டைம் ஆன மாதிரி ஆகக்கூடாது. இது ஏபி, பிசி, இது ஏசி. சரிங்களா? எழுத்து கொஞ்சம் கோணல் மாணலாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏபினா ஏபிக்கு நேராக, பிசினா பிசிக்கு நேராக நான் தனியாகவே பிரித்தே போடுறேன். சரிங்களா? உங்களுக்கு விரும்ப இருக்கிறவங்க கரெக்டாக இப்படி இந்த போர்டில் மாறி உட்காரணும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா மாற்றி கூட ப்ளே பண்ணி விளையாடுங்க. சரிங்களா? 96 ஏபி மட்டும் 98 94 92. சரிங்களா? அதே மாதிரி பிசி 64 84 82 82 86. எல்லாத்துலேயுமே ஒரு 4 செட்டு மட்டும்தான். நிறைய கொடுத்தோன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லாமல் போச்சுன்னா லாஸ் ஆகும். சரிங்களா? அதனால தான் லிமிட்டை வச்சு கொடுக்குறேன். 94 92 ஏசி, இது 96 98. சரிங்களா? அதே மாதிரி கீழே ஆல்போர்டு கொடுத்துட்றேன். 2 நம்பரு 9 அல்லது 5 ஆல்போர்டு. சரிங்களா? ஆல்போர்டு 9 5. இதை க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு 1 மணிக்கும் 6 மணிக்கு 3 மணிக்கு நான் போகிறத அப்படியே ஒவ்வொரு க்ரீன்ஷாட் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணி வின்னிங் எடுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது 6 மணிக்கு. இது 6 மணி ஷோவுக்கு. 6 மணி ஷோ இது. 6 மணி ஷோவுக்கு ஏபி, பிசி அண்டு ஏசி. கரெக்டாக ஏபி 86 81 82 11. அதே மாதிரி பிசி 61 62 11 21. ஏசி 81 82 11 12. ஆல் போர்டில்
8 அல்லது 6. ஓகேங்களா, 8 அல்லது 6. இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, நான் தெளிவாக சொல்லிடுறேன். சரிங்களா, ஓகேங்களா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சா? ஓகே. அடுத்தது 8 மணிக்கு. அடுத்தது 8 மணி. இது 8 மணி. சரிங்களா, 8 மணி ஷோ டியரு ஏபி பிசி அண்டு ஏசி. ஏபி 12, 15, 17, 16. பிசி 21, 56, 71, 61. ஏசி 11, 16, 12, 16. ஆல் போர்டில் 1 அல்லது 2. இதான் ஆல் போர்டு. லிமிட்டை வச்சு ட்ரை பண்ணுங்கள், நிறைய போட்டு லாஸ் பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா, தொடர்ந்து ஏபிபிசிஎஸ்சி இதே மாதிரி கம்பல்சரி ஃபார்முலா மெத்தேடில் நான் வந்து எடுத்து போடுறேன். சரிங்களா, எல்லாமே ஃபார்முலா தான். சார்ட்டு மென்ஷன் வந்து அதிகமாக பண்ணலை. தொடர்ந்து பாஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் தொடர்ந்து இந்த ஃபார்முலாவில் மட்டும் மெத்தீரியலாக எடுத்து போடலாம். ஒரு சில நாட்கள் ஃபெயில் ஆகும், அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக தெரியாது. சரிங்களா, அடுத்தது 3 மணி ஆட்டம் பார்த்துக்கலாம். 3 மணி ஆட்டம் கேரளா. சரிங்களா, 3 மணி கேரளா. சரிங்களா, 3 மணி கேரளாவுடைய ஏபிபிசிஎஸ்சி கொடுக்குறேன். சரிங்களா, இது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா 74க்கு 74 இறக்கியிருக்கான். அதனால் என்னோடய ஃபார்முலா மெத்தேடில் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து போடுறேன். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், விருப்பம் இல்லாதவங்க விட்டுருங்க. தயவுசெய்து கமெண்டில் வந்து பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்ததுனாலே நான் ஹார்ட் ஆகிடுவேன். அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து எனக்கு எந்த அளவுக்கு கமெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் கரெக்டாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நான் வந்து நிச்சயமாக நீங்கள் எடுத்து போடுறதுக்கு வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். சரிங்களா, அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஏபி பிசி ஏசி. சரிங்களா, 56, 62, 63, 22. பிசி 65, 25, 22, 23. அதே மாதிரி ஏசியில் வந்து 65, 52, 56, 22. இதில் கொஞ்சம் மாற்றி வந்தாலும் வரலாம். அதே மாதிரி இதில் இருக்கிறதே வந்து ஏசி டபுள்ஸோ இல்லை பிசி டபுள்ஸோ வர்றதுக்கான சான்ஸும் இருந்தாலும் இருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் லிமிட்டை வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, அதே மாதிரி ஆல் போர்டில் 2 நம்பர் கொடுத்துட்றேன். இது வந்து ஆல் போர்டு 5 அல்லது 6. இதில் கண்டிப்பாக உட்காரதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஓகே, தேங்க்யூ. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டாக வாங்கிட்டு வின்னிங் எடுக்கிறதுக்கு பார்ப்போம். சரிங்களா, இன்னையிலேருந்து கரெக்டாக ஏபிபிசிஎஸ்சி நிச்சயமாக எடுத்து சேனலில் போடுவேன். அதே மாதிரி நம்மக்கிட்ட வர அத்தனை பேர்த்துக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் 2 மந்த்துக்குள்ளே ஒரு சின்ன வேலை வந்து செய்ய போகிறோம். ஏற்கனவே சொன்ன ஒரு மெத்தேடு தான், அது அன்றைக்கே செய்யணும் அப்படின்றத இவ்வளோ நாள் ட்ராவல் போயிருந்தது. இனிமேல் அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. சரிங்களா, அது கண்டிப்பாக செய்யலாம். அதுக்குண்டான ஆன்சர் வந்து நான் நாளைக்கு வீடியோ போடும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி ஃபாலோ நம்பர் வந்து நம்ம சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம். ஃபாலோ நம்பர் வந்து நாளைக்கு அந்த ஃபாலோ நம்பரை சொல்லிவிட்டு அதே மாதிரி நம்ம என்ன வேலை தொடங்குகிறோம், அந்த வேலைக்கு உண்டான ரீசன் என்ன, அது எல்லாமே கொஞ்சம் தெளிவாக வீடியோவில் நாளைக்கு சொல்கிறேன்.
அந்த முழுசாக நான் என்ன சொல்கிறேனோ அந்த விஷயங்களை மட்டும் கரெக்டாக கண்காணிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன வேலையை மட்டும் கரெக்டாக செஞ்சீங்கனாலே போதும். உங்களோட ஹெல்ப்பு கண்டிப்பாக தேவை. சரிங்களா? நான் மட்டும் தனியாக பண்ண முடியாது. அது பெரிய லெவலில் செய்யக்கூடிய ஒரு வேலை. நல்ல விஷயந்தான். கெடுதலான விஷயம்லாம் எப்போவுமே கிடையாது. அது நல்ல விஷயம். கண்டிப்பாக செய்யலாம். அது அமௌண்ட்டு கேட்குறேன் பிடிக்கிறேன்னு இதெல்லாம் நினச்சிடாதீங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன உதவிகள் செய்கிறது போல் இது நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல வேலை செய்ய போகிறோம். சரிங்களா? அது நிச்சயமாக நடக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் வந்து கேட்குறவங்க கொஞ்சம் கரெக்டான முறையில் கேளுங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பான கேட்குறேன்னு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு ஏற்கனவே ஒரு வீடியோவில். 2 நம்பர் கொடுக்குறதுல உங்களுக்கு பெரிய விஷயம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் 2 நம்பரில் உங்களுக்கு வேல்யூ இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னென்னு சொல்கிறீங்களா? 2 நம்பர் கொடுத்து 100 சீட்டு உங்களால் வைக்க முடியுமா? சிங்கிள் நம்பர் தரேன். அப்படி நீங்கள் வீடியோவில் வந்து ஒரு சின்ன சவால் மட்டும் விடுறேன். நீங்கள் வந்து வீடியோவில் இவ்வளோ தூரம் கேட்குறீங்க. நான் சொல்லக்கூடிய அமௌண்ட் வந்து என்கிட்ட நீங்கள் கட்டிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு என்ன நம்பர் சொல்கிறேன் நான் கரெக்டாக எடுத்து போடுறேன். அந்த நம்பர்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணி வாங்க முடியுமா? அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. வீடியோவில் அதிகமாக நான் வந்து பேசுகிறதில்ல. கமெண்டில் இருக்கிறவங்க ஒரு பெருசாக நினச்சதும் அதிகமாக இல்லை. முதல் மாதிரிலாம் பெருசாக இது பண்ணிக்கிறதில்ல. சரிங்களா? அதனால் சொல்கிறேன். ஏன்னா வந்து கமெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் கெஸ்ஸிங் உட்காந்து எடுக்கிறது தான் பெரிய கஷ்டம். அதில் யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு மட்டும் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் இன்னும் நல்ல நல்ல கெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்து போகிறேன். சரிங்களா? கமெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களை மெட்டுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நானும் உங்களை போல் சின்ன சாதாரணமானவன் தான். இருந்தாலும் உங்களுக்கோசரம் நான் வந்து எடுத்து போடுறேன். இப்போ நான் வந்து எடுத்து போட்டு நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். அது பெரிய விஷயம் இல்லை. மற்றவங்களும் பயன்படணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு மட்டும்தான் வீடியோ பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.